ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் தமிழில் 100க்கு ஒரு 95+ கொஷின்ஸ் நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக நீங்கள் 11th அண்ட் 12th சிறப்பு தமிழ் படித்து தான் ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 12th சிறப்பு தமிழ் அப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13 வீடியோஸ் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் பார்த்தாலே போதும். 12th சிறப்பு தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே ஹேண்ட் ரிட்டனாக கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம ஃப்ரீயாக நம்ம டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக டெஸ்ட் சீரீஸ் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி கொஷின்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 11th சிறப்பு தமிழில் இயல் 1 கவிதை இயல், அந்த இயலில் இருக்க கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சித்தர் பாடல்கள் டேஸ் சிந்தனையை வளர்க்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மெய்யியல். சித்தர் பாடல்கள் டேஸ் சிந்தனையை வளர்க்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மெய்யியல். அடுத்தது பாருங்கள். சிற்றிலக்கிய பாடல்கள் எதனை பற்றி பேசுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அன்பின் மேன்மை. சிற்றிலக்கிய பாடல்கள் எதனை பற்றி பேசுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அன்பின் மேன்மை. அடுத்தது பாருங்கள். மாந்தரின் அகத்திணை பண்பு எது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும். காதல், அன்பு, கருணை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாந்தரின் அகத்திணை பண்புகள். அப்புறம் புறத்திணை பண்புகளில் என்னென்னு பார்த்துக்கோங்க. வீரம், கொடை, புகழ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புறத்திணை பண்புகள். அடுத்தது பாருங்கள். அகம் மற்றும் புறம் சார்ந்த சங்ககால கவிதை எது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏவும் பியும் 8 தொகையும் 10 பாட்டும் தான் சங்க காலத்தில் அகம்புறம் சார்ந்த கவிதை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள். தலைவி மீதான தலைவனின் அன்பும் சிறகிழந்த நாரையாய் தலைவிக்காக அவன் வருந்துவதையும் காட்டும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறுந்தொகை. அடுத்தது பாருங்கள். குணக்கடல் திரையது பறைதபு நாரை தின்தேர் பொறையன் தொண்டி மூன்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி குறுந்தொகை. இந்த குறுந்தொகையில் இந்த பாடல் வரிகளை பாடினது யாருன்னு கேட்டாங்கன்னா பரணர். அவர் தான் பாடியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு குடப்புலவியனார் அறிவுரை கூறிய செய்தி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ புறநானூறு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். 17 கீழ்கணக்கு நூல்கள் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்லாம் எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சங்க மருவிய காலம். ஆப்ஷன் பி. இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சார்ந்தது தான். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த பாவகையை சார்ந்ததுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள். மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாந்தருக்கு அறமே நிலையானது என்பதை குறிக்கும் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிமேகலை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோஸில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன் நம்ம செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு லாஸ்ட் டைமில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. திரும்பவும் நம்மளால் வீடியோ பார்த்து ரிவிஷன் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு.
அடுத்தது பாருங்கள், புத்தேல் உலகம் புதல்வரும் தாரார் மிக்க அறமே விழுத்துணை ஆவது என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ மணிமேகலை. மணிமேகலையில் வந்து எந்த காதையில் வந்து இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா சிறைசை காதை. அந்த காதையில் தான் வந்து இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், விரிந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தொல்காப்பியம். இதில் பார்த்திங்கன்னா விருந்து என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா புதுமை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விருந்து என்ற சொல்லின் பொருள் கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா புதுமை. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவக்கவிதை என பாடியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று ஒன்று பாருங்கள், பாரதியார் முதலில் தமிழ் கவிதைகளில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார். இந்த கூற்று பார்த்திங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்குது. 2வது கூற்று பாருங்கள், அவரின் கவிதை வடிவம் தமிழின் மரபான செய்யுள் வடிவமும் நாட்டார் பாடல்களின் ஓசை வடிவமும் கலந்தது. இதுக்கான பார்த்திங்கன்னா 2 கூற்றுமே சரிதான். கூற்று 1 கூற்று 2 ரெண்டுமே சரிதான். அடுத்தது பாருங்கள், பாரதியார் முதல் வசன கவிதை எந்த தலைப்பில் எழுதினார்? பாரதியார் தான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து தமிழில் வந்து வசன கவிதைகளை வந்து அறிமுகம் செஞ்சுருப்பார். முதல்ல அவர் வசன கவிதை வந்து எந்த தலைப்பில் எழுதினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி காட்சி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதியார் முதல் வசன கவிதை எந்த தலைப்பில் எழுதினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி காட்சி. அடுத்தது பாருங்கள், தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று என்ற கவிதை வரி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்களுடைய வரி தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. தீ இனிது, நீர் இனிது, நிலம் இனிது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று என்ற கவிதை வரி யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது பாருங்கள், யாருடைய கவிதைகள் விடுதலைக்கான குரலாக ஓங்கி ஒலித்தன? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். யாருடைய கவிதைகள் விடுதலைக்கான குரலாக ஓங்கி ஒலித்தன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது பாருங்கள், சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர்? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். சிந்துக்கு தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது பாருங்கள், செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர்? செல்லிதாசன் என்று அழைக்கப்படுபவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். செல்லிதாசனோட அப்படின்னு அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். பாரதியாருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. செல்லிதாசன், மகாகவி, தேசிய கவி, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பாரதியின் கவிதை மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும். ஆப்ஷன் டி பாரதியின் கவிதை மண்டலத்தைச் சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் வந்து ஆப்ஷன் டி கவிமணி. அடுத்தது பாருங்கள், ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, தமிழ் வளர்ச்சி, மூடப்பழக்க வழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியவர் வந்து
பாரதிதாசன். அடுத்தது பாருங்கள், சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியைப் போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர். சந்த அமைப்புகளிலும் இசையிலும் பாரதியைப் போலவே நல்ல தேர்ச்சி பெற்றவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். பழைய யாப்பு வடிவில் ஆசிரிய பாவையும் ஆசிரிய விருத்தங்களையும் பாடியவர் வந்து ஆப்ஷன் பி, பாரதிதாசன். அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று புகழப்படும் கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று புகழப்படும் கவிஞர் வந்து பாரதிதாசன். அடுத்தது பாருங்கள், ரசூல் கம்சதேவ் எந்த நாட்டு கவிஞர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, ரஷ்ய கவிஞர். ரசூல் கம்சதேவ் வந்து எந்த நாட்டு கவிஞர்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ரஷ்ய கவிஞர். அடுத்தது பாருங்கள், பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும். வாணிதாசன், முடியரசன், சுரதா இவங்க 3 பேருமே பார்த்திங்கன்னா பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள். அவர் பின்பற்றிய வழிமுறைகள் தான் வந்து இவர்களும் வந்து பின்பற்றியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த கொஸ்டின் பாருங்கள், மணிக்கொடி இதழில் புது கவிதைகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. மணிக்கொடி இதழில் வந்து யார் புது கவிதை எழுதியிருக்கான்னு பாருங்கள். நா. பிச்சமூர்த்தி, கு.பா. ராஜகோபாலன், கா.நா. சுப்பிரமணியன், அடுத்து வந்து புதுமை பித்தன். இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மணிக்கொடி இதழில் வந்து புது கவிதை வந்து எழுதியிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் வந்து நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது பாருங்கள், புது கவிதையின் சோதனை முயற்சிகளை வெளியிட்ட இதழ் எந்த இதழில் முதலாக புது கவிதைகள் வெளியிட்டாங்க, சோதனை முயற்சிகள் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, எழுத்து. கரெக்டாக பார்த்துக்கோங்க. புது கவிதையின் சோதனை முயற்சிகளை வெளியிட்ட இதழ் என்னன்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, எழுத்து. அடுத்து பாருங்கள், எழுத்து என்னும் இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சீசு செல்லப்பா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. எழுத்து என்னும் இதழை தொடங்கியவர் வந்து சீசு செல்லப்பா. இதெல்லாம் மாற்றி கூட கேட்பாங்க. சீசு செல்லப்பா வந்து எந்த இதழ் வந்து தொடங்கினார் அப்படின்னு கூட கேட்கலாம். எழுத்து. அடுத்து பாருங்கள், பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பெட்டிக்கடை நாரணன், விஞ்ஞானி போன்ற கவிதைகளை எழுதியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது பாருங்கள், சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. டி.கே. துரைசுவாமி அவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா நகுலன். அடுத்து வந்து தருமு சிவராமு அவருடைய சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா பிரமிழ். அடுத்தது பாருங்கள், சுந்தர ராமசாமி அவருடைய சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா பசுவையா. எல்லாமே வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று ஒன்று பாருங்கள், அக்காலத்தில் தமிழ் புது கவிதை தொகுப்பாக புதுக்குறள்கள் என்னும் நூலில் வெளிவந்தது. கூற்று 2, இந்த புதுக்குறளில் அந்த கவிதை தொகுப்பு இருக்குங்க இல்லையா, அது வந்து 24 கவிஞர்களால் எழுதப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கவிதை தொகுப்பில் பார்த்திங்கன்னா 63 கவிதைகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3மே சரிதான். அக்காலத்தில் தமிழில் புது கவிதை வந்து தொகுப்பாக புதுக்குறள் என்னும் நூல் வந்து வெளிவந்தது. அதில் வந்து 24 கவிஞர்கள் கவிதை எழுதியிருப்பாங்க. மொத்தம் 63 கவிதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க.
அடுத்தது பாருங்கள், கசடதபர என்னும் இதழ் வெளிவந்த ஆண்டு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1970. கசடதபர என்னும் இதழ் வெளிவந்த ஆண்டு வந்து 1970. இந்த இதழில் வந்து யாரெல்லாம் வந்து கவிதைகள் எழுதியிருப்பாங்க பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஞானக்கூத்தன், கலாப்ரியா, கல்யாண்ஜி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கசடதபர இந்த இதழில் வந்து கவிதைகள் எழுதி அறிமுகமாகிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், வானம்பாடி இதழ் வெளியான ஆண்டு. வானம்பாடி இதழ் வெளியான ஆண்டு இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1971. வெளியான இடம் பார்த்திங்கன்னா கோவை. கரெக்டாக பார்த்துக்கோங்க. வானம்பாடி இதழ் வெளியான ஆண்டு வந்து 1971. எந்த பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா கோவை, கோயம்புத்தூர். அடுத்தது பாருங்கள், தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது எது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமை. தெரிந்த பொருளை கொண்டு தெரியாத பொருளை உணர்த்துவது ஓமை. அடுத்தது பாருங்கள், பொருள் உணர்த்தும் முறைகளில் டேஸ் முதலிடம் பெறுகிறது. பொருள் உணர்த்தும் முறைகளில் டேஸ் முதலிடம் பெறுகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமை. அடுத்தது பாருங்கள், ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பை போல் கோடை மேகம் என்ற கவிதை வரி யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ வைரமுத்து அவர்களுடைய வரிகள் தான். பார்த்துக்கோங்க, ஒரு உலோபி பஞ்சத்தில் காக்கும் பணப்பை போல் கோடை மேகம், அது யாருடைய வரின்னு கேட்டாங்கன்னா வைரமுத்து அவர்களுடைய வரி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஓமையும் பொருளும் வேறு வேறல்ல ஒன்றே என கருதுமாறு செறிவுற அமைவது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி உருவகம். அடுத்தது பாருங்கள், வாழ்க்கையும் காவிரி அதில் எங்கும் கிளிக்கு உண்டு என்ற வரி யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி அவர்களுடைய வரி தான். வாழ்க்கையும் காவிரி அதில் எங்கும் கிளிக்கு உண்டு, இது வந்து யாருடைய வரினா நா பிச்சமூர்த்தி அவர்களுடைய வரி தான். அடுத்தது பாருங்கள், ஓமை உருவகம் என்பன மேன்மேலும் விருகிய நிலையில் தோன்றுவது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி படிமம். ஓமை உருவகம் என்பன மேன்மேலும் இறுகிய நிலையில் தோன்றுவது வந்து படிமம். அடுத்தது பாருங்கள், சமரச விஷமிட்ட குரங்கிடம் அப்பத்தை பறிகொடுத்து பூனைகள் நாம் என்று பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சமரச விஷமிட்ட குரங்கினிடம் அப்பத்தை பறிகொடுத்த பூனைகள் நாம் என்று பாடியவர் வந்து ஆப்ஷன் ஏ அப்துல் ரகுமான். அடுத்தது பாருங்கள், டேஷ் என்பது நகைப்புடன் கூடிய எல்லல் ஆகும். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அங்கதம். அங்கதம் என்பது நகைப்புடன் கூடிய எல்லல் ஆகும். அடுத்தது பாருங்கள், என் கவிதை கைக்குலுக்கும் காலில் விழாது உடுத்தி கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என கூறியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மு மேத்தா. என் கவிதை கைக்குலுக்கும் காலில் விழாது உடுத்தி கொள்ளும் போர்த்தி கொள்ளாது என கூறியவர் வந்து மு மேத்தா. அடுத்தது பாருங்கள், வீழ்ச்சி என்பதை வீழ்தல் எனவும் நீர்வீழ்ச்சி என்பதை அறிவு எனவும் குறிப்பிடுவது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சிலேடை. சிலேடைனா இரு பொருள் பட பாடுவது தான் வந்து நம்ம சிலேடைன்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள், தமிழ் கவிதைகள் டேஷ் முக்கியத்துவம் தருபவை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மனிதநேயம். தமிழ் கவிதைகள் மனிதநேயத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து தரும். ஓகேங்களா. அடுத்தது நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கந்தர்வன். நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என பாடியவர் வந்து கந்தர்வன்.
அடுத்தது பாருங்கள், ஏடுகளின் முன்பக்கத்தில் அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் என பாடியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா காசி ஆனந்தன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏடுகளின் முன்பக்கத்தில் அட்டையில், வீடுகளின் பின்பக்கத்தில் அடுப்பங்கரையில் பாடியவர் வந்து காசி ஆனந்தன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், காலமலை தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம், தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் என திருநங்கையர்களை பற்றி பாடியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நா. காமராசன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. காலை மலைத்தூறலிலே கலையாய் பிறப்பெடுத்தோம், தாய்ப்பாலின் சரித்திரத்தில் சதிராடும் புதிரானோம் என திருநங்கையர்களை பற்றி பாடியவர் வந்து நா. காமராசன். அடுத்தது பாருங்கள், டேசாம் நூற்றாண்டில் ஜப்பானில் தோன்றிய பழமையான ரெங்கா பாடல் மரபிலிருந்து ஹைக்கூ கவிதை உருவானது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஹைக்கூ கவிதை வந்து எந்த மரபிலிருந்து உருவானதுன்னு, ரென்கா அந்த பாடல் மரபிலிருந்து உருவானது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 16ஆம் நூற்றாண்டில் ஹைக்கூ கவிதை வந்து உருவானது பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பாருங்கள், ஹைக்கூ கவிதை வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஹைக்கூ கவிதை வடிவத்தினை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் வந்து பாரதியார். அடுத்தது பாருங்கள், அடடே இந்த பழம் இனிக்கும், ஏனியுடன் அதே நரி என பாடியவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழன்பன். அடுத்தது பாருங்கள், டேஸ் கவிதை என்பது ஹைக்கூ கவிதையின் பரிணாமமாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சென்ட்ரியூ. சென்ட்ரியூ கவிதை என்பது ஹைக்கூ கவிதையின் பரிணாமமாகும். கரெக்டாக பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், ஹைக்கூ கவிதை டேஸ் வரிகளால் ஆனது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 3. ஹைக்கூ கவிதை டேஸ் வரிகளால் ஆனதுன்னா 3 வரிகளால் ஆன கவிதைகளை வந்து ஹைக்கூ கவிதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், லிமெரிக் கவிதை டேஸ் அடிகளை கொண்டிருக்கும். 5 அடிகளை வந்து கொண்டிருக்கும். கரெக்டாக பார்த்துங்க. லிமெரிக் கவிதை 5 அடிகளை கொண்டிருக்கும். அடுத்தது பாருங்கள், தமிழில் முதலில் லிமெரிக்கு எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஈரோடு தமிழன்பன். தமிழில் முதலில் லிமெரிக்கு எழுதியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். அடுத்தது பாருங்கள், ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமெரிக் கவிதைகளினால் பெரிதும் கவரப்பட்ட கவிஞர். ஈழத்து கவிஞர் மகாகவி எழுதிய லிமெரிக் கவிதைகளினால் பெரிதும் கவரப்பட்ட கவிஞர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மீரா. இவர் பார்த்தீங்கன்னா குக்கு என்னும் தலைப்பில் வந்து இவருடைய கவிதைகள் வந்து வெளியானது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. மீராவுடைய கவிதைகள் வந்து எந்த தலைப்பில் வெளியானதுன்னு கேட்டாங்கன்னா குக்கு. அடுத்தது பாருங்கள், சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாட்டுப்புற பாடல்கள். சமுதாயத்தின் நாகரிகம், பண்பாடு, கலை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் காலக்கண்ணாடி எதுன்னு கேட்டாங்கன்னா நாட்டுப்புற பாடல்கள். அடுத்தது பாருங்கள், சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கவிதை நூல்கள் வந்து கொடுத்துருக்கோம். எந்த ஆண்டு பெற்றுச்சு, எந்த படைப்பு பெற்றுச்சு, அதோட ஆசிரியர் யாருன்னு கொடுத்துருக்கோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், 1968 வெள்ளிப்பறவை என்ற கவிதை பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா சீனிவாச ராகவன். அடுத்தது பாருங்கள், 1978 புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் இந்த படைப்பு வந்து பெற்றிருக்கு. இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா வள்ளிக்கண்ணன்.
அடுத்தது பாருங்கள் 1982 வந்து மணிக்கொடி காலம் என்ற படைப்பு வந்து பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பாருங்கள் PS ராமையா. அடுத்தது பாருங்கள் 1999 ஆலாபனை என்ற படிப்பு வந்து பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பாருங்கள் அப்துல் ரகுமான். அடுத்தது பாருங்கள் 2002 வந்து ஒரு கிராமத்து நதி என்ற கவிதை நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அதுக்கான ஆசிரியர் பாருங்கள் சிற்பி பாலசுப்ரமணியம். அடுத்தது பாருங்கள் 2004 வந்து வணக்கம் வள்ளுவா என்ற படிப்பு பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பன். அடுத்தது பாருங்கள் 2006 பாருங்கள் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற படிப்பு வந்து பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பாருங்கள் மு மேத்தா. அடுத்தது பாருங்கள் 2009 பார்த்திங்கன்னா கையொப்பம் என்ற கவிதை நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பாருங்கள் புவியரசு. அடுத்தது பாருங்கள் 2017 வந்து காந்தல் நாட்கள் என்ற படைப்பு வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அதோட ஆசிரியர் பாருங்கள் இன்குலாப். இதை அப்படியே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் நல்லா பார்த்து லென்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்குறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. மேட்ச் த ஃபாலோவில் கேட்கலாம், இல்லை எது ரைட் மேட்ச்சுன்னு கேட்கலாம், எது ராங் மேட்ச்சுன்னு கேட்கலாம். கவிதை நூல்கள் கொடுத்துட்டு அதோட ஆசிரியர்கள்லாம் பொருத்த சொல்லலாம். நல்லா பார்த்துக்கோங்க. முன்பாதி போய்விட்டால் இரட்டேயாகும், முன்னெழுத்தில்லாவிட்டால் பெண்ணேயாகும் என பாடியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அழகிய சொக்கநாதர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அழகிய சொக்கநாதர் பற்றி சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த அழகிய சொக்கநாதர் சிலேடை பாடுவதில் வல்லவர். சிலேடை பாடுவதில் வல்லவர் வந்து இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தோன்னா காலமிக புலவர் இருக்காருங்க இல்லையா, அவரும் நல்லா பாடுவார். அடுத்தது பாருங்கள், இவர் பாடிய தனிப்பாடல்கள் பார்த்திங்கன்னா 25க்கு மேற்பட்டவை. இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், முத்துசாமி என்பார் இவரை ஆதரித்தவர் ஆவார். அழகிய சொக்கநாத புலவரை ஆதரித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முத்துசாமி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த அடுத்தது பாருங்கள் 4வது பாருங்கள், காந்திமதி அம்மை மீது பிள்ளைத்தமிழ் மாலை அந்தாதி போன்றவற்றை பாடியுள்ளார். இது எல்லாமே தனித்தனியாக கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே வந்து சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1 2 3 4 சரி. அடுத்தது பாருங்கள், அல் என்னும் சொல்லின் பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இருள். நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் நாலங்காடி அல்லங்காடின்னு. நாலங்காடின்னா பகலில் செயல்படுறது, அல்லங்காடினா இரவு நேரங்களில் செயல்படுவது. அடுத்தது பாருங்கள், தையல் என்னும் சொல்லின் பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பெண். தையல் என்னும் சொல்லின் பொருள் பெண். அடுத்தது பாருங்கள், பத்துக்கால் 3 தலை பார்க்கும் கண் ஆறுமுகம், இத்தரையில் ஆறுவாய் ஈரிரண்டாம் என பாடியர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சுந்தர கவிராயர். அடுத்தது பாருங்கள், சுந்தர கவிராயர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 18ஆம் நூற்றாண்டு. சுந்தர கவிராயர் எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னா 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இவர் பார்த்திங்கன்னா உழவுத் தொழிலின் உயர்வை நன்குணர்ந்தவர். உழவுத் தொழில் பற்றி நிறைய பாடியிருப்பார் அவர். அடுத்தது பாருங்கள், சுந்தர கவிராயரை ஆதரித்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி அருணாச்சலதுரை, அப்புறம் வந்து தையூர் முத்து. இவங்க 2 பேரும் தான் வந்து சுந்தர கவிராயரை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், சித்து என்னும் சொல் குறிக்கும் பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி அறிவு. சித்து என்னும் சொல் குறிக்கும் பொருள் அறிவு. அடுத்தது பாருங்கள், சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமூக ஏற்றத்தாழ்வு ஆகியவற்றிற்கு எதிரான கருத்தை முன்வைத்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சித்தர் இலக்கியங்கள். சித்தர் இலக்கியங்கள் வந்து எதற்கு எதிராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமூக ஏற்றத்தாழ்வு. நான் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது,
சித்தர்களின் கொடை எது? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. ரெண்டுமே வந்து சேம் தான். பிராணாயாமம் தான் வந்து மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சித்தர்களின் கொடைன்னு சொல்லுவாங்க. சித்தர்களின் கொடை என்னன்னு கேட்டாங்கன்னா பிராணாயாமம், மூச்சு பயிற்சி. ரெண்டுமே வந்து சேம் தான். அடுத்தது பாருங்கள், இங்கே இடைக்காட்டு சித்தர் பாடல் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், எதுக்கு இதை கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டு இந்த பாடல் வரி வந்து யார் சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், போகர் என்ற சித்தரின் சீடர் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இடைக்காட்டு சித்தர். போகர் என்ற சித்தரின் சீடர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா இடைக்காட்டு சித்தர். அடுத்தது பாருங்கள், இடைக்காட்டு சித்தரின் நூல் எது கேட்டிருக்காங்க. இடைக்காட்டு சித்தரின் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இடைக்காடர் ஞான சூத்திரம் 70. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இடைக்காட்டு சித்தரின் நூல் வந்து இடைக்காடர் ஞான சூத்திரம் 70. லாஸ்ட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆப்ஷனை கொடுத்துருக்கேன் நான். அடுத்தது பாருங்கள், மெய்ப்பொருளின் தன்மையையும் பிறவியற்ற பேரின்ப நிலை எய்தும் வழியினையும் பாடியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இடைக்காட்டு சித்தர். மெய்ப்பொருளின் தன்மையினையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் பாடியவர் வந்து இடைக்காட்டு சித்தர். அடுத்தது பாருங்கள், குதம்பை சித்தர் பாடல் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த குதும்பை சித்தர் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து குதும்பாய் என்பது டேஷ்னு கேட்டிருக்காங்க. அதை குதும்பாய் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதும்பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகடுவு. குதும்பாய் என்பது மகடுவு. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், யாருடைய பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பேசப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய பாடல்களில் சித்தர்களின் இயல்புகள் பேசப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குதும்பை சித்தர். அவர்களுடைய பாடல்கள் தான் வந்து சித்தரோட இயல்புகள் வந்து பேசுவாங்க. அடுத்தது பாருங்கள், சிற்றிலக்கியங்கள் டேஸ் கூறும் விருந்து என்னும் பணப்பெண்ணுள் அடங்கும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிற்றிலக்கியம் தொல்காப்பியம் கூறும் விருந்து என்னும் வனப்பினுள் அடங்கும். அடுத்தது பாருங்கள், அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை உணர்த்துவது எது கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேரிலக்கியம். அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றை உணர்த்துவது வந்து பேரிலக்கியம். தமிழ் இலக்கியங்கள் வந்து 2 வகைப்படும். ஒன்று சிற்றிலக்கியம், இன்னொன்று பேரிலக்கியம். அடுத்தது பாருங்கள், பக்தி இலக்கியங்கள் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பல்லவர்கள். பக்தி இலக்கியங்கள் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பல்லவர்கள். அடுத்தது பாருங்கள், சிற்றிலக்கியங்கள் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நாயக்கர்கள். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சிற்றிலக்கியங்கள் யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது. இதுக்கான ஆன்சர் வந்து நாயக்கர்கள். கீர்த்தி என்னும் சொல்லின் பொருள். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏவும் பியும் புகழ் இசை. கீர்த்தி என்னும் சொல்லின் பொருள் புகழும் வரும், இசையும் வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கீர்த்தனை பாடல்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த கீர்த்தனை என்பது ஒரு சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது தான். சிந்து என்னும் பாடல் வகையில் இருந்து வளர்ச்சி பெற்றது.
இந்த கீர்த்தனை பாடல் இருக்குங்களையா, அது வந்து சிந்து என்னும் பாடல் வகையிலிருந்து வளர்ச்சி பெற்றது. அடுத்தது பாருங்கள், கீர்த்தனை பாடல்கள் எந்த நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 17ஆம் நூற்றாண்டு. கீர்த்தனை பாடல்கள் எந்த நூற்றாண்டில் தோன்றி வளர்ந்தது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 17ஆம் நூற்றாண்டு. அடுத்தது பாருங்கள், சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் என்னும் இசைப்பாடல் நூலினை படைத்தவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, மாயூரம் வேதநாயகர். சர்வ சமயம் சமரச கீர்த்தனைகள் என்னும் இசைப்பாடல் நூலினை படைத்தவர் வந்து மாயூரம் வேதநாயகர். இவர் தான் பார்த்திங்கன்னா தமிழில் முதல்ல வந்து புதினத்தை வந்து எழுதியிருப்பார். பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் புதினத்தை வந்து படைச்சிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ இவர் எழுதியிருக்காருங்க இல்லையா, சர்வ சமய சமரச கீர்த்தனைகள் என்னும் இந்த இசைப்பாடல் நூலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 192 கீர்த்தனை பாடல்கள் வந்து அதில் வந்து இடம்பெற்று இருக்கும். அந்த கீர்த்தனை பாடல்களை வந்து 5 வகையை வந்து இவர் வந்து பிரிச்சிருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, மாயூரம் வேதநாயகர் பிறந்த குளத்தூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, திருச்சி. மாயூரம் வேதநாயகர் பிறந்த குளத்தூர் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இவர் பார்த்திங்கன்னா சிறு வயதில் வந்து ஆங்கிலம் வந்து நல்லா வந்து பேசுவார். அதனால் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து மொழிபெயர்ப்பாளராக வந்து பணியில் வந்து சேர்ந்திருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. சின்ன வயசில் ஆங்கிலம் வந்து நல்லா பேசுகிறதுனால ஆங்கிலேய மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து மொழிபெயர்ப்பாளராக வந்து பணியில் வந்து சேர்ந்திருப்பார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இப்போ தான் சொன்னேன், அதான் கொடுத்துருக்காங்க. சரியான கூற்று எது? கூற்றுன்னு பாருங்கள். மாயூரம் வேதநாயகரின் பிரதாப முதலியார் சரித்திரம் என்னும் புதினம் 1876ஆம் ஆண்டு வெளியானது. இது தமிழில் வெளிவந்த முதல் புதினமாகும். 2 கூற்றுமே சரிதான், கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் இந்த புதினத்தோட ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா மாயூரம் வேதநாயகர். எந்த ஆண்டு இது வெளியாச்சுன்னா 1876 தான் வெளிவந்துச்சு. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருளடி பாவனி முதலியான தந்து மற்றொருவன் பாடுக என்ற உடனே பாடுவோன் என்பது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, ஆசுகவி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த ஆசுகவி, மதுரக்கவி, சித்திரக்கவி, இத்தாரக்கவி இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. பொருளடி பாவனி முதலியான தந்து மற்றொருவன் பாடுக என்ற உடனே பாடுவோன் என்பது ஆசுகவி. அடுத்தது பாருங்கள், பொருட்செல்வம், சொற்செல்வம், தொடைவிகற்பம், செரிய உருவகம் முதலிய அலங்காரத்தோடு இனிய ஓசையுடன் அமுதமுற பாடுவோன் என்பது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மதுரக்கவி. அடுத்தது பாருங்கள், மாலை மாற்று, சுழிக்குளம், நாகபந்தம், சக்கரம், எழுக்கூட்டறிக்கை முதலிய மிளிர கவி பாடுவோன் என்பது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சித்திரக்கவி. அடுத்தது பாருங்கள், மாலை, யமகம், கலம்பகம், ரசாங்கம், புராணம் முதலிய விரித்து பாடுவோன் என்பது வித்தாரக்கவி. அடுத்தது பாருங்கள், ஓவியப்பா என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, சித்திரக்கவி. ஓவியப்பா என்று அழைக்கப்படுவது வந்து ஆப்ஷன் சி, சித்திரக்கவி. அடுத்தது பாருங்கள், ப்ராக்கெட்டில் ஒன்று கொடுத்துருங்க பாருங்கள், நாகபந்தம் வந்து ஓவியப்பா வகைகளில் ஒன்று. அடுத்தது பாருங்கள், டேஸ் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவிகளின் தோற்றுவாய் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, தொல்காப்பியம். தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவிகளின் தோற்றுவாய் ஆகும்.
அடுத்தது பாருங்கள், யாரால் பாடப்பட்ட திருவெழுக்கூற்றறிக்கை ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரகவி ஆகும்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திருமங்கை ஆழ்வார். அப்புறம் இவரை பின்பற்றி சித்திரகவி பாடியர்கள் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. திருமங்கை ஆழ்வாரை பின்பற்றி சித்திரகவி பாடியர்கள் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமி. அப்புறம் மொத்தமாக வந்து சித்திரகவி வந்து யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1913. ரவீந்திரநாத் தாகூர் கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற ஆண்டு 1913. அடுத்தது பாருங்கள், ஆசியாவில் வந்து நோபல் பரிசு பெற்ற முதல் கவிஞர் வந்து இவர் தான். அப்புறம் இந்தியாவில் வந்து முதல்ல வந்து நோபல் பரிசு பெற்றது யாருன்னு கேட்டாலுமே வந்து இவர் தான். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூரை வந்து குருதேவ் ஏன்னா வந்து மக்கள் வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குருதேவ் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் வந்து யாருன்னு கேட்டாலும் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அமர் சோனார் பங்களா என்னும் பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்ட நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வங்காளதேசம். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அமர் சோனார் பங்களா என்னும் பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொண்ட நாடு வந்து வங்காளதேசம். அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ரவீந்திரநாத் தாகூர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. அவருடைய வாழ்ந்த காலங்கள் பாருங்கள், 1861 1941 வரைக்கும் பார்த்துக்கோங்க. 1861 முதல் 1941 வரைக்கும். அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் எந்த வயதில் கவிதை எழுத தொடங்கினார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 8 வயது. ரவீந்திரநாத் தாகூர் எந்த வயதில் கவிதை எழுத தொடங்கினார்னா 8 வயதிலே எழுத ஆரம்பிச்சிட்டார். அடுத்தது பாருங்கள், எந்த வயதில் தாகூர் தனது முதல் கவிதை தொகுப்பினை பானு சிம்கா சூரிய சிங்கம் என்னும் புனைப்பெயரில் வெளியிட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 16. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்க்கு யூஸ் ஆகும். பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரித்தவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது பாருங்கள், விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் வந்து யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தாகூர். விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். அவ்வளோதான். இந்த பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இயல் 2 அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.